என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம போளி எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். போளி செய்கிற விதமாக, செய்கிற பக்குவத்தில் செஞ்சால் போளி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எல்லோரும் நினைக்கிறாங்க அது கஷ்டம். அது கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப லகுவான ஈஸியான ஒரு போளி. எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். செய்கிற முறைகளும் ரொம்ப எளிதானது, சிம்பிளான பொருள். ஒரு 2-3 பொருள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது இதில். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் வாங்க. போளி செய்ய தேவையான பொருட்கள் வெல்லம். இது மணல் இல்லாத, அதில் மணலே இல்லை, சுத்தமாக நம்ம வாயில் வச்சு சுவைச்சு பார்த்தேன், ஒரு சொட்டு மணல் இல்லை, அழுக்கு எதுவும் இல்லாத வெல்லம், கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், இது ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் சர்க்கரையை பொடியாக்கி வச்சுருக்கு, பவுட்ரு, மைதா மாவு, இது நெய், உப்பு, மாவு பிசைகிறதுக்கு தேவையான எண்ணெய், இது தட்டி எடுக்கிறதுக்காக வாழை இலை, நம்ம போளியை தட்டுறதுக்காக வாழை இலை. இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல ஒரு மாவு, மைதா மாவு, தனியான மைதா மாவு. இது மைதா மாவோட நீங்கள் கோதுமை மாவு வேண்டாலும் ஒரு பங்கு மைதா மாவுன்னா அரை பங்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்க்கலை, வெறும் மைதா மாவு மட்டும் 200 கிராம் மைதா மாவு சேர்க்குறோம். 200 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கோம். அதில் ஒரு கலருக்காக, போளி வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காது, அதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இந்த மாவுக்கு தேவையான கொஞ்சமாக லைட்டான உப்பு, கொஞ்சம் இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து பக்குவமாக போட்டுங்க. உப்பு ஜாஸ்தி போட்டுறாதீங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடிச்ச பவுடர், ஒரு சிட்டிகை, சும்மா கொஞ்சோன்னு ஒரு கையில் ஒரு சிட்டிகை வாசனைக்காக. இப்போ மாவை எல்லாத்தையும் நல்லா பிரட்டிட்டு மஞ்சள் தூள் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, மஞ்சள் வாடை வரும், அதுக்காக சும்மா கலருக்காக ஒரு சிட்டிகை சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, பூரி மாவு பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், மாவு இலக்கமாக இருக்கணும். பூரி மாவு பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சப்பாத்தி பதம் இல்லை, பூரி மாவு பதத்தை விட, பூரிக்கு பிணைகிற மாவு பதத்தை விட இலக்கமாக, இந்த பாருங்க, அப்படி இலக்கமாக இருக்குது, அப்படியே இலக்கமாக பிசைஞ்சிருக்கான். இதை அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும், தாராளமாக ஊற்றி நல்லா இதை அப்படியே எண்ணெயில் அப்படியே பிசைஞ்சு இப்படி பரவலாக அப்படி தட்டி வச்சுருங்க. இப்படி இந்த பாருங்க, இப்படி நல்லா அப்படி பரவலாக, நம்ம எண்ணெயை உருட்டி மேலே பூசி வைப்போம்ல, அப்படி பூசி வைக்காமல் இந்த மாதிரி பரவலாக அப்படி தட்டி அப்படியே வச்சுருவோம். அந்த எண்ணெயில் நல்லா ஊறி இன்னும் ரொம்ப கொலண்டு ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இழுத்தா ஜவ்வு மாதிரி வரும், அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஒரு 1 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். A few moments later. இப்போ அங்கே மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம், 1 மணி நேரம் ஊறட்டுண்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டோம் போளிக்கு. இப்போ ஒரு குக்கரில் இந்த கப்பு அளவுக்கு, ஒரு கப்பு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ கடலைப்பருப்பு 1 கப்பு, ஏன்னா நம்ம 200 கிராம் மாவு எடுத்திருக்கோம், 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்ச பருப்பு, அதை இதில் போட்டுக்கிறோம். அதில் அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஃபுல்லாக, அந்த பாருங்கள், ஒரே 1 கப்பு, எந்த கப்பில் பருப்பு அளந்து போட்டோமோ
அதே கப்பில் 1 கப்பு தண்ணி அதில் விட்டுருவோம். இது போதுமானது. சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சுனா ஒரு சின்ன சிட்டிகை உப்பு. குக்கரை மூடி வச்சுருவோம். 3 விசில், மீடியமான தீயில 3 விசில். ரெண்டு விசிலு, இது 3ஆவது விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தீயை ஆஃப் பண்ணிடுவோம். தீயை ஆஃப் பண்ணிட்டோம். அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே அது இருக்கட்டும். நம்ம மாவுக்கு போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடியே இருக்கட்டும். தானே இந்த ஸ்டீமெல்லாம் வெளியே போகட்டும். இப்போ விசில் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பருப்பு நல்லா மைப்போல் மசைய வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா மசிய வெந்துருச்சு. பருப்பை, கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சா 3 விசில் வைக்கணும். ஒரு பருப்பை நம்ம ஊற வைக்கல, டைரெக்டாக அப்படியே நம்ம கழுவிட்டு போடுறோம் அப்படின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றி 7 விசில் வைக்கணும். பருப்பை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு போட்டால் 1 கப்பு பருப்புக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றணும். 3 விசில் வைக்கணும். பருப்பை நம்ம ஊற வைக்கலை, டைரெக்டாக போடுறோம் அப்படின்னா 1 கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 7 விசில் வைக்கணும். 7 விசில் நிதானமான தீயிலே எரியணும். 7 விசில் வந்தால் இந்த மாதிரி பருப்பு நல்லா மசிய வெந்துடும். பவுடர் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தீயை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வடிகட்டிக்கணும். இந்த வடிகட்டியில் இப்போ இதை அப்படி வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டி ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் கொரப்பாக, ரொம்ப மை போல் அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ஏன்னா இது மசிய வெந்துருச்சு, நீங்கள் அரைச்சாலே மை போல் அரைஞ்சிடும். கொரப்பாக அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வானொலியில் இந்த போலியை போட்டு வெள்ளத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பூரணத்துக்காக ரெடி பண்ணணும். அந்த வேக வச்சோம்ல கடலை பருப்பு வடித்து கொடுத்ததை மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம். தீ மிதமான தீயில் இருக்கட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இதே கப்பில் தான் 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருந்தோம். அதை தான் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இவ்வளோ வந்திருக்குது. அப்போ அதே கப்பில் வெல்லம். இதில் நம்ம 2 விதம். நீங்கள் வாங்குகிற வெல்லத்தில் மண் இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதை காய்ச்சி வடிகட்டி ஊற்றணும். இதில் சுத்தமாக மண் இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எந்த வித மண்ணும் இல்லை. அதனால் இதை டைரெக்டாக அப்படியே போட்டுக்கிடுவோம். மிதமான தீயில் வச்சுருக்கோம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை. ஒரு சிட்டிகை ஏலக்காவும் சர்க்கரையும் நுணுக்கி வச்சோம்ல, அந்த பவுடர் போட்டுக்கிறோம். ஒரு சிட்டிகை, ரொம்ப போடாதீங்க, ஒரு சிட்டிகை. கொஞ்சம் வெல்லம் இலகட்டும். சும்மா லேசாக, பதமெல்லாம் ஒன்றும் இல்லை, பாகு பதமெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா இலகுனா போதும், இலக்கம் வந்தால் போதும். மாவு இந்த வெல்லம் இலகிருச்சு. சும்மா இலக்கம் கொடுத்தா போதும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்ல, அந்த எண்ணெயிலே இலகிருச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்ச கடலை விழுத போட்டுருவோம். சட்டியில் ஒட்டலை பாருங்கள். அப்படி சுற்றி வந்தால் ஒட்டலை, எடுத்தால் கூட ஒட்டலை, தள்ளி விட்டால் கூட ஒட்டலை.
இப்படி ஒட்டாமல் வந்த உடனே நம்ம தீயை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டா கெட்டியாயிடும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அது 1 மணி நேரம் ஆச்சு. அந்த மாவு இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக நல்லா ஜவு மாதிரி இலக்கமாக நல்லா இலக்கமாக வந்துருச்சு. சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுக்குவோம். நம்ம 200 கிராம் தான் நம்ம போட்டோம் மைதா மாவு. இப்போ நம்ம போலி தட்டி போட போகிறோம். ஒரு தவா வச்சுக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. தீயை ரொம்ப 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 மிதமான கம்மியில் வச்சுக்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தட்டிட்டேன். இதை அடுப்பில் போட்டுருவோம். அடுத்தது போலிக்கு ரெடி பண்ணிக்கிட்டே வருவோம். பூரணம் கம்மியாகவே வைங்க. பூரணம் உள்ளே கம்மியாகவே வைங்க. வச்சுட்டு இந்த மாவை எல்லா பக்கமும் அப்படியே பூரணம் வெளியே வராத அளவுக்கு சுருட்டிட்டு, மாவு எக்ஸஸாக இருந்தால் இந்த பாருங்கள், மாவு எக்ஸஸாக இருந்தால் கிள்ளி எடுத்துருங்க. வச்சுட்டு லைட்டாக இந்த இலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க. நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்படியே வச்சு சும்மா கைட்டியே சும்மா அப்படியே அமுக்குனாலே போதுமானது. லேசாக இதை உருட்டுறதா உருட்டிக்குங்க. இல்லை கைட்டே தட்டுறதா கூட தட்டிக்கலாம். ஒன்றுமே பூரிக்கட்டையே தேவையில்லை. லேசாக கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. நெய்க்கு தான் நல்லா வாடை நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். அடுத்ததை போட்டுடலாம். பூரணம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் வெந்துடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு பக்கம் பிரட்டினதுக்கப்புறம் லைட்டாக நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். வெறும் நெய் இல்லை, அதை நெய்யும் எண்ணெயும் கலந்ததை ஊற்றிக்குங்க. இப்போ முடிஞ்சிச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துட்டோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு
அருமையான போலி அழகான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நெய் கம்மன்னு மணக்கும். ரொம்ப பொருள் கிடையாது, சிம்பிளானது. சுட்டு வச்சு நல்லா ஒரு வாரம் 15 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், எந்த கெட்டு போகாது. உள்ள பூரணம் வச்சுருக்கோம், கடலைப்பருப்பு அரைச்சி வெல்லம் போட்ட பூரணம் வச்சுருக்கோம், எதுவும் கெட்டு போகாது. அருமையான முறையில் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.